பார்த்திருப்பீங்க, நிலம் மாசுபடுறத பார்த்திருப்பீங்க. ஆனா தலை நிமிர்ந்து நிக்கிற மனுஷனையே மாசுபடுத்துறது தான் HIV. அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி எல்லா காலத்திலுமே HIV ஆதிக்கம் தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் தெளிவா பார்ப்போமா? செக்குலர் சவுண்டா பாக்குறாங்களோ? பாக்குறாங்க. செக்குலர் சவுண்டா பாக்குறாங்களோ? பாக்குறாங்க. கேட்டுக்கோ கேட்டுக்கோ ஏன் நண்பா நீ அன்பா இங்கிலீஷ் நோய் வந்தால் கோவிந்தா கச்சேரி 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 பொருளாகி நீ கச்சேரி 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 பொருளாகி நீ கச்சேரி. எய்ட்ஸ்ங்கிறது ஒரு கொடிய நோய். பல நோய்களோட கூட்டங்களோட உருவாகுது. அடடா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், நீயே வந்துட்டியா? என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? என்ன பத்தி பேசுறாரு? நான் ஓவிய ஆளாயிட்டேனா? என்ன பத்தி நானே சொல்றேன். நான் தான் மனிதர்களை வாழ்கின்ற HIV வைரஸ். நீதான் எங்களோட வந்து நோயை உண்டாக்குறதா? என்ன நான் வந்து நோயை உண்டாக்குறேனா? நீங்க தான் என்ன தேடி வரீங்க? என்ன நாங்களும் உன்னை தேடி வர்றோம்? ஆமா, நீங்க தான் என்ன தேடி வரீங்க. நீங்க எப்படியெல்லாம் என்ன தேடி வரீங்கன்னு நீங்களே பாருங்க. நம்ம அடுத்தபடியா சலூன் கடைக்கோ பச்சை இடத்துக்கும் போலாம். அங்க என்னென்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. அடுத்தபடியா நம்ம கல்லூரி வளாகத்துக்கு போலாம். அங்க மாணவர்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்க. இதை விட இன்னும் மிக சிறப்பா பயங்கரமா மனித உடம்புல நுழையிற எளிய முறை இருக்கு. அதோ அங்க தெரியுது பாருங்க பேருந்து நிலையம். அங்க ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு என்னென்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. வந்தல்லோ வந்தல்லோ அண்ணே மாறே போயாச்சு போயாச்சு அக்கா கூட. வந்தல்லோ வந்தல்லோ அண்ணே மாறே போயாச்சு போயாச்சு அக்கா கூட. அங்க என்னென்ன நடக்குதுன்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒருத்தன் பச்சை குத்துற ஊசியை வச்சு பல பேர் பச்சை குத்துறா. ஒருத்தன் ஊசி போறத வச்சு இன்னொருத்தன் ஊசி போடுறா. ஒருத்தன் சவரம் பண்ற கட்டையை வச்சு இன்னொருத்தன் சவரம் பண்றா. ஒரு பெண் பல ஆண்களுடனும் ஒரு ஆண் பல பெண்களுடனும் தகாத உடல் உறவு கொள்றதுனால நான் எளிமையா மனித உடம்புக்குள்ள நுழைஞ்சு நோயை உண்டாக்குறேன். இன்னும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? கொசு வேற கடிக்குது. ஒருவேளை கொசு கடிக்கிறதுனால கூட எய்ட்ஸ் நோய் பரவலாமோ? கொசுக்கள் கடிக்கிறது மூலமா HIV வைரஸ் பரவாது. மனிதர்கள் மூலமா தான் HIV வைரஸ் பரவுது. HIV பாதிக்கப்பட்டவங்க நம்ம பேசினாலோ இல்லது அவங்க சாப்பிட்ட தட்டுல நம்ம சாப்பிட்டாலோ HIV பரவுமா? ஒருபோதும் பரவுவதில்லை. HIV பாதிக்கப்பட்டவங்களோட பேசினாலோ பழகுனாலோ சாப்பிட்டதுல சாப்பிட்டாலோ HIV பரவுவதில்லை. நான் உங்க உடம்புக்குள்ள வந்தா என்னென்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான காய்ச்சல், ஒரு காலமாத தொடர் வயிற்றுப்போக்கு, பசியின்மை, எடை குறைதல், இரவில் வியர்த்தல், இருமல் ஆகியவை தென்படும். HIV பாதிப்பிலிருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? HIV எப்படி தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும். ஒரு ஆண் பல பெண்களுடனும் ஒரு பெண் பல ஆண்களுடனும் தகாத உடல் உறவு கொள்வதை தவிர்க்க வேண்டும். உடல் உறவின் போது ஆணுரை அணிய வேண்டும். போதைப் பொருட்கள் மற்றும் ஒருவர் பயன்படுத்திய சவரகத்தையே தவிர்க்க வேண்டும். பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். HIV பரிசோதனை செய்யப்பட்ட ரத்தத்தை மட்டுமே தானமாக பெற வேண்டும். எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணிடம் இருந்து சிசுவிற்கு எய்ட்ஸ் நோய் பரவுமா? எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணிடமிருந்து சிசுவிற்கு நோய் பரவுகிறது. எய்ட்ஸ் நோய்க்கு ஏதேனும் சிகிச்சை முறைகள் இருக்கா?